ஸோ சிஃபின் யுத்தம் மிகப்பெரிய ஒரு படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு யுத்தம். எந்த அளவுக்கு என்றால் எதிரெதிர் படையினர் முஸ்லீம்களாக இருந்தபோதும் அவர்கள் அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள சகோதரத்துவத்தை பேணினாங்க. ரொம்ப கருணையோடு நடந்து கொண்டாங்க. படிப்பவர்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய செய்திகள் இந்த சிஃபின் யுத்தத்தில் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் போல நடந்தாங்க. எதிரெதிர் படையினரும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒன்றாக செல்வாங்க. ஒருவர் மற்றவரை என்ன செய்வாங்க, யாருக்கும் தீங்கு செய்யாமல் பொறுமையாக அவங்க டைம் வரும்போது தண்ணி எடுத்து குடிப்பாங்க. போர் நிறுத்தப்பட்ட போது கூட அவங்க சகோதரர்களைப் போல ஒன்றாக வாழ்ந்தார்கள் சொல்லலாம். போரின் போது ஒரு வீரர் சொன்னார், நாம் போரை நிறுத்தி ஒருவர் மற்றவருடைய முகாமுக்கு சென்று பேசிக்கொள்ளலாமே கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னார். அவர்கள் எல்லாம் ஒரே குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தன் கருத்து சரி என நம்பினாங்க. மற்றவர் தவறாகவும் தன் கருத்துக்கு உயிர் கொடுக்க தயார் என்றும் நினைத்தார்கள். அவங்க களைப்புற்ற போது ஓய்வு எடுப்பாங்க, மீண்டும் எழுந்து போரிடுவாங்க. பிறகு மீண்டும் பேசிக்கொள்வார்கள் ஒருத்தர். சண்டை போடக்கூடிய 2 பேரும் பேசிக்கொள்வாங்க. அவர்கள் ஒரே மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். தங்கள் ஆன்மாவை விட அல்லாவின் மார்க்கமே தெளிவானது என நம்பினாங்க. தொழுகை நேரம் வந்தால் போர் நிறுத்தப்பட்டுடும். அவங்க தொழுகை செய்வாங்க. மேலும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட போது அந்த போரில் 2 தரப்பும் அவர்களுக்காக ஜனாசா தொழுதாங்க. இப்படிப்பட்ட போரை பார்க்க முடியுமா சகோதரர்களே? வரலாற்றில் நிச்சயமாக பார்க்க முடியாது. இதுதான் முஸ்லீம்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம். போரின் போது தொழுகை நிறுத்தப்படலை, கைதிகள் கொல்லப்படவில்லை, காயமடைந்தவர்களுக்கு இரக்கம் காட்டப்பட்டது. மேலும் அவர்களை நம்முடைய சகோதரர்கள் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். இரு தரப்பும் அவர்களை முஸ்லீம்களாகவே பார்த்தார்கள். யாரும் தக்ஃபீர் செய்யலை, இவர் காஃபிர் இது எல்லாம் என்று. ஸோ அரசியல் கருத்து வேறுபாடுகள் மனித நேயத்தை அழிக்கக்கூடாது என்பதுக்கு இஸ்லாம் அழகாக இந்த போரில் பல படிப்பினைகளை வச்சுருக்கு. இன்றைய மாடர்ன் வார்ஸில், இந்த நவீன போர்களில் இது போன்ற விஷயங்கள் துளி கூட நம்ம பார்க்க முடியாது. போர் சிறிது நேரம் நிறுத்தப்படும் போது எதிரிகளுடைய அந்த எதிர்த்தரப்பினருடைய கேம்புக்கு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரே குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவங்க கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். கருத்து வேறுபாடு இருந்த போதும் அவங்க தங்களுடைய இஸ்லாமிய சகோதரத்தை ஒருபோதும் விட்டு விடவில்லை. போர் செஞ்சு டயர்டாகிட்ட பிறகு 2 பேரும் அதே இடத்துல உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வார்கள் ரொம்ப நேரம். பிறகு கொஞ்சம் எனர்ஜி வந்த பிறகு மறுபடியும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கொள்வாங்க. தொழுகையோட நேரம் வந்தவுடனே 2 பேரும் போரை நிறுத்தி விட்டு தொழுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கலாம் இல்லைங்களா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் பகைமை, பழி சொல்வது, ஒருத்தர் கேன்சல் கல்ச்சர் பண்ணுவது, இவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்கிறது, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு இவங்க சொல்கிறது, இவன் முனாஃபிக்கு, இவன் பிதத்வாதி, இவன் காஃபிர் என்று எக்கச்சக்கமான லேபிளில் சூட்டுறது. இது சஹாபாக்கள் செய்த ஒரு விஷயம் அல்லங்க, சலஃப்கள் செய்த ஒரு விஷயம் இல்லை. இப்போது நவீன போர்கள் பாருங்கள், எப்படியாவது ஜெயிச்சிடணும், சீட்டிங் பண்ணியாவது மற்றவர்களை ஒழித்தாவது ஜெயிச்சிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியதாக இருக்குது. நவீன காலத்தில் நடந்த போர்கள் நீங்கள் பார்க்கலாம். மனித உயிருக்கு மதிப்பே கிடையாது. போரில் இறந்தவர்களை என்ன செய்வாங்க, அவங்க உடல்களை சிதைப்பாங்க. மேலும் அதில் கைப்பற்றப்பட்ட அந்த கைதிகளை மோசமாக நடத்துவாங்க. பெண்களை மானபங்கப்படுத்துவார்கள். சிறு சிறு குழந்தைகளை கூட கொல்லுவார்கள். சரிங்களா, போரில் எல்லாமே கருணையாக நடந்து கொண்டு சொல்லுவாங்க, ஆனால் செயலில் எதுவுமே இருக்காது. ஒரு பக்கம் மீடியாவில் ப்ரொபகேண்டா பண்ணுறது.